வீட்டை கிக்ஸ்னியோ நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அப்படின்னா என்னன்னு ஸோ இப்போ நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணி இப்படி கொடுக்குறீங்கன்னா ஸோ அது ஸோ வண்டி நிஜமாவே பேய் மாதிரி போகுது உங்களுக்கு. ஹலோ வியூவர்ஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எகைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட் தான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்குது. ஸோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 2006 அந்த டைமில் வந்துட்டு ஒரு வண்டி வந்து உள்ளே வந்துச்சு இந்தியாவில். ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியை அடிச்சுக்கிற அளவுக்கு ஒரு வண்டி வந்து இன்னும் வரல, ஒரு லெஜெண்டரி கார்னு சொல்லலாம். அந்த மாதிரி வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஹோண்டாவுடைய சிவிக் தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு இது வந்து பார்த்தோன்னே தெரியும், இது வந்து ஒரு ஸ்டாக் கார் கிடையாது. இது வந்து டியூன் பண்ண ஒரு வெஹிக்கிள், ஸ்டேஜ் 2 ரீமேப் ஆகிருக்கு. ஸோ பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ்லாம் டியூன் பண்ணியிருக்காங்க. இப்போ கோயம்புத்தூரில் உல்ஃப் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு ஒரு கேரேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஹிக்கிள் டியூன் ஆகிருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன மாதிரி மாட்ஸ் எல்லாம் உள்ளே போயிருக்கு, ஸோ இந்த டியூனிங் தகுந்த மாதிரி என்னென்ன மாதிரி இதெல்லாம் வந்து அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வண்டி போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வண்டியோட ஃப்ரண்ட்லேருந்து நம்ம போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் உங்களுக்கு இன்ஜின் பே வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ இன்ஜின் பேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியுது இந்த iVtec. ஸோ iVtecனா ஒன்றும் இல்லை, பெட்ரோல் இன்ஜின் இது. ஸோ 1.8 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் இது. ஸோ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 140 பிஹெச்பியும் 172 மீட்டர் ஆஃப் என்எம் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து இப்போ டியூன்ட் இல்லையா, ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 40 பிஹெச்பி 35 பிஹெச்பி வந்து கெயின் ஆகிருக்கு. ஸோ அந்த பவர் வந்து நம்ம கண்டிப்பாக டிரைவிங்கில் வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வீட்டை கிக்ஸ்னியோ நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் டிரைவிங் போகும்போது சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல வந்து பெரிய ரேடியேட்டர் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கேப்பில் வந்து உங்களுக்கு ரேடியேட்டர் வந்துடுது. ஸோ ஏர் இன்டேக் வந்து சேஞ்ச் பண்ணல, ஸ்டாக் ஏர் இன்டேக்கில் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இதை இன்ஜின் பே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ ஐட்டம்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து இது பெர்ஃபார்மன்ஸ் மாட் வெஹிக்கிள் தான். கண்டிப்பாக அதோட அந்த பவரும் இதுவும் வந்து நம்ம டிரைவிங்கில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வண்டி வந்து பார்த்தோன்னே தெரியும், ஆல்ரெடி வந்து செடன் வந்து கொஞ்சம் லோவர்டாக தான் இருக்கும், இது வந்து ரொம்பவே லோவர்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஸோ ஃபுல் பாடி கிட் வந்து வண்டியில் போயிருக்கு, சிஆர்சி பாடி கிட்ஸ் தான் வந்து வண்டியில் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃப்டர் மார்க்கெட் ஹெட்லாம்ப்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து எல்இடி யூனிட்ஸ் தான் வந்திருக்கு. இங்கே வந்து ஒரு டிஆர்எல் உங்களுக்கு ஆனில் இருக்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஜெல் நம்பர் பிளேட்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாடி கிட்ஸ் போட்டுக்கிறனால உங்களுக்கு அந்த கீழே வர ஸ்கர்ட்ஸ் மட்டும் வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பானட்ஸும் வந்து சேஞ்ச் ஆயிரும், கிட்லேயே வரும்போது உங்களுக்கு சேஞ்ச் ஆகி தான் வரும். ஸோ இங்கே வந்து ஒரு கேப் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து டம்மி இதாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், வீல் வந்து வெளியே தள்ளி இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. வீல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது 225, 45 ஆர் 17 இன்ச் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்துருக்கு. ஸோ அலாய் பார்க்குறக்கே வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியாக தான் இருக்குது. வந்து அதே மாதிரி ஃப்ளாட் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃப்ளாட் டயர்ஸ் வந்துருக்கு. ஸோ இனிமேல் வந்து ரோட் கிரிப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த டயர்ஸ்னால. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரெம்பாவோட பிரேக் பேட்ச் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஒரு 10% வந்து நமக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பாடி கிட்டோட ஸ்கர்ட்ஸ் வந்து இங்கே மெயின்டைன் ஆகிருக்கு, இந்த கீழே வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் வீல்லையும் உங்களுக்கு வந்து டிஸ்க் வந்து வந்திருக்கு. ஸோ அப்போவே சொல்லியிருந்தேன் பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு 4 வீல் டிஸ்க் வரும்போது இனிமேல் கொஞ்சம் பிரேக்கிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பூன் மிரர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஜெய்ஷீல் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து போட்டிருக்காரு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வண்டி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் ஃபுல்லாகவே பிளாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ டின் பண்ணியிருக்காங்க ஃபுல் கிளாஸ். அதே மாதிரி உங்களுக்கு ரூஃபும் வந்து பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பிளாக் அவுட் இந்த கிரே காம்போ வந்து நிஜமாவே வண்டிக்கு சூட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும்.
ஸோ ரியரில் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே ஹைலைட்டாக தெரியுது இந்த ஸ்பாய்லர்ஸ் தான். நல்ல ஒரு பெரிய ஸ்பாய்லர்ஸ், ரேசிங் ஸ்பாய்லர்ஸ் தான் வந்து இந்த வண்டியில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏரோடைனமிக்ஸ்க்காக தான் இந்த ஸ்பாய்லர்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. ஸோ எவ்வளோ ஸ்பீட்ஸில் வந்து ஹிட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அரௌண்ட் ஒரு 150 ப்ளஸ் வந்து இது ஃபங்க்ஷனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே லோகோ வந்து பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஹோண்டா பேஜிங் வந்து உங்களுக்கு பிளாக் அவுட் ஆயிடுச்சு. இங்கேயே வந்து ஜெல் பிளேட்ஸ், F1 பிளேட்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து டேஞ்சர் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்கில் தான் இருக்குது, அது வந்து நம்ம மாற்ற கிடையாது. ஸோ சிவிக்கோட பேஜிங் அங்கே வந்துடுது உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரேஜ் 89 தான் வந்து வண்டி ஃபுல்லாகவே பில்ட் ஆச்சு. உல்ஃப் பெர்ஃபார்மன்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் சிஸ்டம் டியூன் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு ட்வின் எக்ஸாஸ்ட் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து வேறு லெவலில் இருக்குது எக்ஸாஸ்ட். பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸில் டியூன் ஆயிருக்கு, வெடிச்சிட்டே வரும். நான் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து ஃபுல்லாக நான் காமிக்கிறேன். ஸோ ரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கிட்ஸ் வந்து வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சின்ன டிஃப்யூசர் மாதிரி ஒரு பார்ட் வந்து இங்கே இருக்குது. கேமரா வந்து உங்களுக்கு உள்ள சிஸ்டம் சேஞ்ச் பண்ணிக்கனால வந்திருக்கு. ஸோ அது வந்து இன்டீரியரில் நான் போகும்போது காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவிக்குடைய பேக் போர்ஷன்னு சொல்லலாம். ஸோ சைடும் பார்த்துட்டீங்க, பேக்கும் பார்த்துட்டீங்க. ஸோ இன்டீரியரில் போய் இன்டீரியரில் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஸோ எக்ஸாஸ்ட் சிஸ்டம் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் நம்ம வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர்ஸ் உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இன்டீரியர்ஸில் பெரிய அளவு சேஞ்சஸ்லாம் ஒன்றும் நடக்கலை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட இன்டீரியர். ஸோ உங்களுக்கு இங்கே வந்து ஸ்பார்க்கோட ஹெட்ரெஸ்ட் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்பார்க்கோடைய கியர் நாப்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடிக்கு இங்கே வந்து ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, மியூசிக் சிஸ்டம். இது வந்து ஃபுல் ஆண்ட்ராய்ட் செட் தான். உங்களுக்கு ஆட்டோ கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு வந்துடும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவிக்கோடது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பேஜிங்கோட ஹோண்டா பேஜிங் வந்து இங்கே பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க இங்கேயும். வந்து கேட்டிருப்பீங்க, சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பெட்ரோல் இல்லை வண்டியில். இப்போ பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு ஒரு சின்ன டெஸ்ட் டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு வண்டியோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட டிரைவிங்கில் இருக்கோம் நம்ம. ஸோ இது வரைக்கும் நான் சிவிக் வந்து ஓட்டுனது இல்லை. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லான்ச் கொடுத்துட்றேன். பட் வந்து லான்ச்சுன்னு சொல்லும்போது நம்ம இதில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் கிடையாது. ஸோ அதனால நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட வீல் ஸ்பின்ஸ் வந்து நமக்கு இருக்கும். பிக்கப் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கு யூட்டர்ன்ஸ் எல்லாம் போடும்போது தான் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பாடி கிட்ஸ் வந்து கண்டிப்பாக உரசும் உங்களுக்கு. அடாய்ஸ் பண்ணுவோம். நேச்சுரலி ஆஸ்பிரேட்டரில் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறது கஷ்டம் தான் உங்களுக்கு. ஆனால் அந்த அளவுக்கு வந்து அவுட்புட் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு எப்படி ஒரு 1.6 TDIயில் வந்து நீங்கள் டியூன் பண்ணிங்கன்னா எந்த அளவு பவர் கொடுக்குமோ அதை விட கம்மியாக தான் இந்த வண்டி வந்து உங்களுக்கு டியூன் ஆகிருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த அளவு அந்த வண்டி கூட காம்பீட் பண்ணுற அளவுக்கு உன்னோட பவர் வந்து இதில் கண்டிப்பாக இருக்குது. ஹாரன்லாம் தேவையில்லை, நம்ம சவுண்ட் விட்டாலே போகுது, எல்லாம் நின்றுருவாங்க. பார்த்துருப்பீங்க இந்த எவ்வளோ உங்களுக்கு தள்ளி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாஸ்ட் அவுட்புட் வந்து லைட்டாக திறக்கிறேன். ஸோ உங்களுக்கு லைட்டாக ஆக்சிலேட் பண்ணிட்டு நீங்கள் விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த பாப்ஸோட சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து VTEC கிக்ஸிங்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ VTEC கிக்ஸிங்கோ அப்படின்னா ஸோ உங்களுக்கு VTEC வந்து இப்போ வால்வ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு மேலே வந்து கேம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ப்ரைமரி கேம்ப், செகண்டரி கேம்ஸ் சொல்லிட்டு 2 கேம்ஸ் வந்து உங்களுக்கு மேலே இருக்கும். ஸோ அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ VTEC பொறுத்த வரைக்கும் ஏன் VTEC கிக்ஸிங்கோன்னு சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம 3rd கியரில் இருக்கோம். ஸோ இனிஷியலாக வந்து ஒரு 4000 RPM வந்து நீங்கள் தாண்டினோடனே வண்டி வந்து பேய் மாதிரி போகும் உங்களுக்கு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல
இன்ஜின் வந்து உங்களுக்கு சென்ஸ் பண்ணும். இப்போ வந்து ஓகே மெதுவாக வந்து இன்ஜின் ஓவராக ரெவ் ஆகலை, ஸோ ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரைமரி கேம்ஸ் வந்து இதாகும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கேம்ஸில் வந்து என்ன ஆகும்னா ஏரும் ஃபியூவலும் வந்து கலந்து பேர்ன் பண்ணி தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து ப்ரைமரி கேம்ஸ் வந்து இதாகும். அதே மாதிரி அந்த டைமில் வந்து மைலேஜ் வந்து இன்க்ரீஸாக கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணி இப்படி கொடுக்குறீங்கன்னா ஸோ அது இன்ஜின் வந்து எகைன் சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே இவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறாங்க போலன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா செகண்டரி கேம்ஸ் வந்து யூஸ் பண்ணும். செகண்டரி கேம்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா எகைன் ஏர் இன்டேக் வந்து அதிகமாகும், ஃபியூவல் அதிகமாகவும் கொண்டு போய் இது பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க விதிச்சோடனே VTEC கிக்ஸ் இன்ஜோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ள காரணம் வந்து இதுதான். இதனால தான் வந்து VTEC கிக்ஸ் இன்ஜோன்னு சொல்லுவாங்க. டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வண்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நிஜமாவே வேற லெவலில் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஓவர் ஸ்பீட் ஹிட் பண்ணும்போதும் உங்களுக்கு ரியரில் வந்து ஸ்பாய்லர்ஸ் வந்து மாட்டியிருக்காங்க. ஸோ அது இன்னுமே வந்து உங்களுக்கு ஏரோடைனமிக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி மிரோஸும் வந்து உங்களுக்கு ஸ்பூன் மிரர்ஸ் போட்டுருக்காங்க. பார்க்கறதா வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சின்னதாக தெரியும், பட் வந்து நிஜமாவே ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப வைடாகவே காமிக்குது உங்களுக்கு. ஸ்டீரிங் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் ஸ்டீரிங்ஸ் தான் வந்திருக்கு. பட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வீல்லாம் வந்து ஃப்ளாட் வீல்ஸ் போட்டிருக்கனால உங்களுக்கு அதோட ஹார்ட்னஸ் வந்து லிட்டில் பிட் ஃபீல் பண்ண முடியுது. பட் உங்களுக்கு ரொம்பலாம் இல்லை, அதுவே நல்லா ஹைவேல ஓவர் ஸ்பீடிங் வந்து அதிகமாக உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து சாஃப்டாக தான் இருக்குது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரோடு வந்து ஸோ இந்தியன் ரோட்ஸ் பற்றி சொல்லவே வேணாம், ரொம்பவே மோசமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீல் வந்து ஃப்ளாட் வீல்ஸ் போடுறதுனால ஃபெண்டர்ஸில் கண்டிப்பாக அடிச்சுட்டே தான் வரும். அதே மாதிரி ரியர்லேயும் வந்து உங்களுக்கு லோவாக இருக்கனால பின்னாடி இடிச்சுட்டே தான் வரும். ஸோ அது மட்டும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கணும். அதே மாதிரி பம்ப்ஸ்லேயும் அதே மாதிரி தான், ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லேயும் நீங்கள் கரெக்டாக வந்து இது பண்ணாட்டி கண்டிப்பாக கீழே அடி வாங்கும் உங்களுக்கு. வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வண்டி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரோ வந்து நம்ம கூட இருக்காரு. ஸோ ப்ரோ பேர் ஜெய்ஷீல், அவரோட வண்டி தான் இது. ஸோ ப்ரோ வண்டி வந்து வேற லெவலில் பண்ணி வச்சிருக்கீங்க, வெறித்தனமாக இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருந்தேன், அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. ரீசெண்டாக ப்ராஜெக்ட்ஸ் போட்டிருந்தீங்க ப்ரோ. சும்மா லைக் தெரிஞ்சவங்க லைக் இன்ஸ்டா ஃபாலோஸ் கேட்பாங்க வண்டி மாடிஃபை பண்ணி கொடுப்பீங்களான்னு. வண்டியை பார்ப்பாங்க, இதை பார்த்துட்டு கேட்பாங்க இந்த மாதிரி வண்டி வேணும், உங்களே மாதிரியே வேணும், சேம் கலர் கேட்டு தான் ஸோ லைக் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். லைக் ஆசச் நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. ரீசெண்டாக கூட ஒரு ப்ராஜெக்ட் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ. ஓகே, ஆந்திரா வண்டி அது. ஆந்திரா வண்டி. ஓகே. ஸோ இந்த வண்டி எவ்வளோ ப்ரோ எடுத்தீங்க, என்ன அளவு? 3 lakhs எடுத்து 4 கிட்ட மாடிஃபை பண்ணியிருக்கேன் ப்ரோ. 4 வந்து மாடிஃபை பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் 4 lakhs ப்ரோ மாடிஃபை மட்டும். வண்டி 3 lakhs. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே. ஸோ வீடியோ வந்து நான் இங்கே எண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்